பெட்ரோல் அலவன்ஸ் ஒன்று இருக்குது சார். எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. நான் இது நடந்து கூட வந்துடுவேன். இப்போ இவருக்கு தான் சார் பிரச்சனை. ஏன்னா 3 பிக்கப் இருக்கு. புரியுது ஐயா, நீ இன்வெஸ்ட் பண்ணாம இருக்குது. நீ ஃபர்ஸ்ட் பிரேக்கப் பண்ணணும். உன்னோட கதை எப்படி இருக்குன்னா, நீ பிரேக்கப் பண்ணிட்டேன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே உன்னோட பிரேக்கப் டே, உனக்கு ஃப்ரீடம் டே போன வச்சுக்கோ. நீ போய் வாங்காதாண்டா சொன்னா ஏதோ புதுசா கேட்கறது மாதிரி சொல்ற. நீ இவ்வளவுதான் உன்னோட செலவே இருக்க முடியும். அப்பதான் நீ பொதுவா இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னொரு கேர்ள் பண்ணி வச்சுக்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணுதான், அவங்க வேலை செய்யறாங்களா, அவங்க இன்வெஸ்ட் 1 month செலவு பண்றாங்க. ஆனா நீ ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு எல்லாம் நான் தான் செலவு பண்ணுவேன். அப்படிலாம் இல்லை சார். ஃபர்ஸ்ட் 10ஆம் தேதி இருக்கும் நான் எல்லாத்தையும் சமைச்சு காமிக்கிறேன். அவங்களும் கார் ஐஃபோன்லாம் வாங்கிருந்தாங்களா? கார் இல்லை சார், ஐஃபோன். கார் அதான் என்கிட்ட. ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தனாக்கு எப்படியாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம்னு நாங்களும் அருணும் டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட எங்களோட எஃபர்ட்டே அதான். கீழே வந்து தனாவோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி ஹே தனா வில் யூ பி மை வேலண்டைன், அதான் ஹேஷ்டேக். எல்லாரும் ஹேஷ்டேக் பண்ணி போடுங்க. ஹே தனா வில் யூ பி மை வேலண்டைன், ஹேஷ்டேக் ஹேஷ்டேக் ஹேஷ்டேக். சரி, சொல்ல என்ன பேசணும் சார்? இன்னைக்கு வந்து என்னன்னா லவ்வர்ஸ் டே வந்துருச்சு. ஸோ என்னன்னா நிறைய பேர் இருக்காங்க சார் இந்த லவ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணாம. இதுல வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நான் பராமரில்ல, எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு. சார் நீங்களாம் மேரிட் சார், நீங்க மேரிட் சார், நான் வேற ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்கேன். ஹாப்பிலி மேரிட். எஸ். ஸோ நான் உங்களை சொல்லல, இவ்வளவு சொன்னீங்க. மேரிட் பண்ணி வேலண்டைன்ஸ் பண்ண தப்பு கிடையாது. யார் அதுன்னு தான் மேட்ரு. மேரிட் என்ன உனக்கு பொண்டாட்டியோட தான் நான் பண்ணுவேன் லூசு. நீ கட்டாயம் உனக்கு மேரேஜ் ஆகுதுடா மாமா. அதான் சார் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிஸ்னஸ் வீடியோ பண்ணும்போது எல்லாமே நீங்கள் சொன்னது எல்லாமே எங்களுக்கு மைண்ட் ஏறிடுச்சு. ஆனாலும் எங்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. இந்த லவ்வர்ஸ் டே வரும்போது தான் அதை வந்து இன்னும் அவுட்லைன் பண்ணலாம் அப்படின்றது தான் சார். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு லவ் ஒன்று பண்ணுறோம். ஒன்று பண்ணிட்டு நாங்கள் அவங்க கூட இருக்கிறதுக்காக ஒரு சில விஷயம்லாம் வந்து பண்ணுறோம். லவ் நீ பண்ண முடியாதுடா, லவ் வரும்டா. இல்லை நாங்களாக தான் இப்பெல்லாம் தெளிவே பண்ணுறோம். அது முடிஞ்சிருச்சு அந்த காலம்லாம். இப்போ நீ ஒரு பொண்ணை பார்த்து நீ லவ் பண்ண முடியாது. அது லவ் வந்தாதான் அது நேச்சுரலா வரணும். அது நீ சும்மா ஒரு பொண்ணு முன்னாடி நீ வச்சு லவ் பண்ணா நீ உடனே லவ் பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிள்ளுபடுது சார். அதெல்லாம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இப்போ பிரச்சனையே என்னன்னா வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க சார் எங்க ஜெனரேஷன். லவ் பண்றேன், நீங்க சொல்றதுதான், நீங்க தான் பயமுத்தி விடுறீங்க. கல்யாணம் பண்ணா இவ்வளவு செலவு இருக்குது, விலைவாசி இவ்வளவு ஏறுது, இவ்வளவு இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்றீங்க. அதனால பயம் வந்துருது. அதை நாங்க என்ன பண்றோம், பிராக்டிகலா யோசிக்கிறோம், ஒரு கணக்கு ஒண்ணு போடுறோம். தப்பு. அதுதான் சார். சொல்லு கணக்கு, நீ என்ன கணக்கு போட்டுறேன்னு. நான் எங்க தப்பு பண்றேன்னு சொல்றேன் சார். வந்து நீங்க 40K இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில மேரேஜ்னு சொல்லிட்டு அப்போ சார் கூட வந்து அவங்களும் சாரும் கேசவும் வந்து போட்டுருந்தாங்க. அதுல இருந்து இப்ப 40K நீ வீடியோ பாத்தியா ஃபுல்லா? பார்த்தேன். சொல்லு என்ன சொன்னாரா? 40K வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மெயினா அங்க இருக்கவங்களுக்கு 40K இல்லாம சர்வே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ஒரு மேரிட் கப்புலா சார். ஒரு மேரிட் கப்புலாம் என்ன தேவை? நீதானே சொல்லடா 40K வேணும். மேரிட் கப்புலாம் 40K வேணும் சென்னையில இருக்கிறதுக்கு. சோ 40K வச்சு நீ என்ன வேணும்? எக்ஸ்பென்ஸ் அவ்வளவு இருக்குல்ல சார். என்னலாம் எக்ஸ்பென்ஸ்? வாங்க சார் சொல்றேன் ஒண்ணா. ஃபர்ஸ்ட் வீட்டு வாடகை 15. பதிலே முடிஞ்சு. சோ நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்தனா உனக்கு வீட்டு வாடகை கிடையாது. ஆமா, நீ கல்யாணம் பண்ணினாதான் உனக்கு வீட்டு வாடகை இருக்கு. சோ நீ கல்யாணம் பண்ணிக்காம ஒண்டியா இருந்தானா உனக்கு வீட்டு வாடகை கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு தெருவிலே இருப்ப. இல்ல சார், எங்க வீட்டுல இருப்பேன். அவங்க தனி குத்தணும். கல்யாணம் பண்ணினா உன் வீட்டுல இருக்க முடியாது. இருக்க முடியாது சார், தனி குத்தணும் கூட்டு போய். ஏன் வீட்டுல துரத்தி விட்டுருவாங்க? இல்ல அவங்க கூட்டு போயிடுவாங்க. யார் கூட்டு போயிடுவாங்க? கல்யாணம் பண்றவங்க கூட அப்படி சொன்னாங்க. ஆமா சார், அது வந்து இப்ப வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லிருக்காங்க. இந்த பொண்ணுடா அவன்கிட்ட அப்படி சொன்னா? ஏன் கிட்ட இல்ல சார், நான் வந்து பொதுவா தான் பேச வரேன். என்ன பொதுவா பேசுற? சரி, வாடகை இருக்கு, அவங்க தனியா. அது உனக்கு சிங்கிளா இருந்தாலும் உண்மைதான். சிங்கிளா இருந்தாலும் உண்மைதான். பட் ஆனா டபுளா தான் இருந்தவன வேற வழி இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சு. ரொம்ப பேசுற நீ. அப்புறம் வேற என்ன செலவு இருக்கு? இது ஒரு கல்யாணம். இது வரைக்கும் நீ கல்யாண செலவு ஒண்ணுமே சொல்லல. நீ வெறும் ஆமா கல்யாண செலவு தான் பொதுவா சொல்ல. எல்லாருக்கும் தான் அந்த செலவு இருக்கு, எல்லாருக்கும் தான் வாடகை இருக்கு. நானே எழுதிடுறேன்டா, நீ பயப்படாத சரியா? ரெண்ட் 15. அதுக்கப்புறமேட்டுக்கா கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் அவுட்டிங் சொல்லிட்டு போயிடுறோம் சார். புரியுது. சோ இது மேரிடு சிங்கிள் சரி அப்படி வச்சுக்கலாம் சார். சிங்கிள்னா உனக்கு இவ்வளவு ரெண்ட் வரும். சிங்கிள் இன்னொரு காலம் போடுங்க. இந்த காலம்ல தான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ கரெக்டா. சிங்கிள்னா ஒரு 8. லவ்வர்னா எவ்வளவு ரெண்ட்? லவ்வர்னா வந்து சொல்லு மாமா, நீ ஏதோ தனி காலம் போட்டிருக்கல.
சார் ஆனியோ டேய் மக்கா லவர் காலம் தேவையில்லை மூதேவி. இது ரெண்டும் போடு சரியா. அது இருக்கு சார். அவங்க லவர் சிங்கிள் ஒண்ணுதான்டா. இல்ல அவங்க போறாங்க. சோ அந்த அது வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு 2 டைம் ஆயிடுது சார். அது ஒரு 4 + 8. 8 வெறும் 4 தான். நீ அந்த மாசம் அந்த 2 டைம் பண்ணாம இருக்கும்போது எங்க தெருவில் நிப்ப? கரெக்ட். அப்போ 4 + 8 கரெக்ட் தானே? சி கணக்குல கொஞ்சம் வீக்கா இருக்கா. ரொம்ப வீக்கா. ஷாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா மேரிட்னா இவ்வளவு ஷாப்பிங்டா. கிராசரிஸ்ல இருந்து இவங்களோட தனி செலவு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுவே 10,000. ஷாப்பிங்லாம் க்ரோசரிஸும் ஷாப்பிங் எல்லாம் ஒரே ஷாப்பிங். சோ எல்லாமே மொத்தமா கொத்தா சேர்த்துட்டே நீ. ஆமா எல்லாமே சேர்த்துட்ட தனியா இல்ல. சோ ஃபுட் க்ரோசரிஸ் சமையக்காரன் வேலைக்காரி எல்லாத்தையும் சேர்த்து ஷாப்பிங்ல போட்ட. சோ இவ்வளவு போட்ட லம்ப் 10. ஆமா சார். சிங்கிள்னா அவ்வளவு வரா சார். ஒரு 4லயே முடிச்சிடலாம். சோ நீ மாசம் 4 தான் செலவு பண்ற சாப்பாடு. ஆமா நான் இந்த 8ல வந்ததுல சிங்கிள்க்கு 4 8Kல எனக்கு சாப்பாடு. லவர்னா நீ இவ்வளவு செலவு பண்ற? அது ஒரு 8 வந்துரும். 8 + 4. ஆமா இல்ல சார் வெறும் 8 வந்துரும். சோ 4 + 4. 4 + 4 கரெக்ட். ஆமா சார். அடுத்து வந்து என்டர்டெயின்மெண்ட். இந்த இதுக்கு போவாங்க சார். மால்ஸ் போவாங்க, அப்புறம் தியேட்டர் போவாங்க. நீ லவ் பண்ணதே இல்ல. சரி வா. அதனால தான் சொல்றேன். அதனால நீ மால்ஸ்ல உட்கார்ந்து லவர்ஸ் தான் பாத்துட்டு இருக்க. நீ அவங்கள மேரிட்ரா லூஸ். என்டர்டெயின்மெண்ட் வந்து மேரிட் இது ஃபர்ஸ்ட். மேரிட் வந்து ஒரு 3K தான் சார் வரும். மாசத்துலயே ஒரு 2-3 வாட்டி தான் வெளிய போவோம். ஏன் வீட்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குங்கற. ஆமா. அடுத்து சிங்கிள் என்டர்டெயின்மென்ட்டே பண்ண மாட்டாங்க. வெளிய போனா நீ என்டர்டெயின்மென்ட்டே பண்ணல நீ. ஆமா 1K தான் சார். அது அவ்வளவுதான். 1000 ரூபாய் தான் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி. அதுவும் salary வந்து புதுசு இல்ல. அவ்வளவுதான். நீ என்ன செலவு பண்ற என்டர்டெயின்மென்ட்க்கு மாசம்? உன்ன தப்பா வச்சு கணக்கு போறோம்டா சிங்கிள். அவனை வச்சு போறணும் கணக்கு சிங்கிள்னா. சார் அவர் வீட்ல இருக்கார் சார். நான் வந்து இங்க வெளிய வந்து சிங்கிளா இருக்கேன்ல. சரி வா. சார் சரி லவர்ஸ்னா எவ்வளவு என்டர்டெயின்மென்ட்? பேசாம நான் என்ன சொல்றேன், இதுக்கு அவரே உட்கார வச்சிடலாம்ன்றேன். ஓடா இப்ப பாரு என் பாடி லாங்குவேஜ் சார். என் மச்சான் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க சார். சென்டரே உட்காருங்க ஜி. கரெக்ட். பெரிய சண்டீர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள சட்டைக்கு பட்டன் போட வர சொல்லுங்க. இரு புதுசா போடலாம். சரியா? இதுதான் சார். இந்த இடத்துல வணக்கம்டா மாப்ளே. காத்தியனை உட்கார வைக்கலாம்னு பார்த்தேன். இந்த இடத்துல மேரிட் நான் காத்தியனை மிஸ் ஆயிட்டாரு. அது போயிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு. ஆனா ஒரு கணக்கு போட்டு கொடுத்தாரு சார். அந்த கணக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி ரெண்ட் எவ்வளவு? நான் பேச்சுலர். நீங்க லவர் எவ்வளவுடா ரெண்ட்? சிங்கிள் வந்து 7 to 8 தான் சார். நம்ம 8 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 8 தான் இருக்கும். நான் வித் ஃபுட்டோட சொல்றேன். இவன் லவருக்கு சொல்ல போறான் கணக்கு. சொல்லுங்க. லவர் எவ்வளவுடா ரெண்டா சார்? எனக்கு ஒரு சரி சொன்ன மாதிரி 4000 ரூபாய் அந்த 5000 ரூபாய் சார். 5 + 8 சரியா? பேச்சுலரா கணக்கு போறாரு. 8 சேர்க்கறான்னு கேட்க கூடாது. அடுத்தது ஷாப்பிங் வந்து வள்ளுவர் வந்து 10 சொல்லி. ஆமா 10 சார். நீ வந்து 4. எனக்கு வந்து 4. நீ எவ்வளவுடா செலவு பண்ண ஷாப்பிங்? 5000 மேல. நான் தான் சொன்னேன் சம்பளம் கடைசில பாப்போம். இங்கெல்லாம் கடன் வாங்குறேன்னு. சரியா? 5 சரியா? இது வந்து லவரோட 5. நீ ஒண்டியா உன் மேலே நீ செலவு பண்ணி போய் எல்லாம் மேல நான் அவ்வளவு செலவு பண்ணுவேன் சார். அந்த போன் எடுங்க. கரெக்ட். நீ உன் லவர் பிடிக்குது அது நீ பார்த்து தானே வாங்குவ சார். ஸ்கெச்சர்ஸ் ஷூ. சோ ஆவரேஜ் சொல்லு. ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு செலவு பண்ண உன் மேலே? மாசத்துக்கு சொல்றேன் சார். ஆமா 10000 ரூபாய் 15000 செலவு பண்ணுவேன். 10னே போட்டுக்கலாம். என்டர்டெயின்மென்ட் வள்ளுவர் வில போறது அவர் தான் சார். அவர் வந்து 3K. நீ வந்து 1K. எனக்கு வந்து 1K தான். நீ இவ்வளவுடா செலவு பண்ற? சார் அஜித் படம் அந்த மாதிரி வந்தா லவர் என்டர்டெயின்மென்ட் இவ்வளவு. லவர் என்டர்டெயின்மென்ட் ஒரு 3000 ரூபாய் சார். ஒரு அப்புறம் நீ ஒண்டி? நான் ஒண்டினா மாசத்துக்கு ஒரு படம் தான் சார் போவேன். அது 1000 ரூபாய் சார். 1000 ரூபாய். 1000 ரூபாய் சார். அவர் என்டர்டெயின்மென்ட் படத்துக்கு போக மாட்டேன். இதை தாண்டி இன்னொன்று வருது சார். இதை தாண்டி இந்த என்டர்டைன்மெண்ட் விஷயத்துலேயே இவங்களுக்கு ஃபோன் பில்லு, இந்த பில், அந்த பில் எல்லாமே வந்து கட்ட வேண்டியது வருது. மந்த்லி எக்ஸ்பென்ஸ். ஆமாம் சார். இது வந்து ஒரு 2K வந்துடுது வள்ளுவருக்கு. ஆமாம். உனக்கு ஒரு 500 தான் வரும். அவ்வளோதான். நான் வந்து ஓடிடிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ரீசார்ஜுக்கு ஒரு 300 அவ்வளோதான். 200. அது தாண்டி என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒன்றும் பெருசாக செலவு பண்ண போகிறது இல்லை. நீ மந்த்லி எவ்வளோடா உன்னோட ஃபோன் பில்லு லவர் பில் எல்லாம்? அவ்வளோதான் 1000 ரூபாய் தான் வரும். 1000. சரி ஓகே. வேற என்ன இருக்குது? அடுத்தது வந்து இந்த பெட்ரோல் அலவன்ஸ் ஒன்று இருக்கு சார். அந்த டிரான்ஸ்போர்ட் போட்டுக்கலாம். டிரான்ஸ்போர்ட். இப்போ வந்து இங்கே தான் சார் காத்தி எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. அவங்க தனியாக வர்றது, அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டு போய் வர்றது, இது எல்லாமே சேர்ந்து வரும். அவருக்கு வந்து 3000 வந்துடும் சார். எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. நான் இங்கிட்ட நடந்து கூட வந்துடுவேன். இல்லை பஸ்ஸில் வந்தால் கூட எனக்கு அதிகபட்சம் 500 ஆகும். இப்போ இவருக்கு தான் சார் பிரச்சனை. ஏன்னா 3 பிக்கப் இருக்கு. இப்ப புரியுது ஐயா நீ இன்வெஸ்ட் பண்ணாம இருக்குது. நீ மார்க்கெட் கிராஷ் இல்ல, நீயே கிராஷ்டா தான் இருக்கு. நீ எழுந்து நிக்கல, அப்புறம் இன்வெஸ்டே பண்ண முடியும். எனக்கு வந்து ஆபீஸ் வரதுக்கு மட்டும் 3K ஆகும் சார். அப்புறம் தனியா வெளியே கார்ல சுத்துறதுக்கு ஒரு 5K. அப்பா மாமா
எப்படிதான் மேனேஜ் பண்ண எனக்கு புரியல. அப்புறம் வந்து இப்போ இஎம்ஐ பார்த்து வரோம் சார். யாரு மொத்த இஎம்ஐ எவ்வளோ சார்? ஒன்னொன்னா சொன்னாதான் நம்ம அது பிளாட் அவுட் பண்ண முடியும். இவங்க டூர் போறதுக்குன்னே ஒன்று வச்சிருக்காங்க, கப்புள்ஸ் டூர்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு காசு கட்டுறாரு. ஆமா, இதுவும் மாரி வரும் சார். இந்த ஹாலிடே பேக்கேஜ்னு சொல்லிட்டு கப்புள்ஸ் மட்டும். அது வந்து மாசம் வந்து 2500 ரூபா கட்டுறாரு. அப்புறம் இந்த ஃபோன் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா கட்டுறாரு. அவர் ஃபோன் இஎம்ஐ. அப்புறம் வந்து இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கினாரு, உங்களுக்கு தெரியல, வாஷிங் மிஷின். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா கட்டுறாரு. ஸோ இது எல்லாமே அவரோட செலவு சார், இந்த இஎம்ஐ எல்லாம். எனக்கு இஎம்ஐ கிடையாது சார். நான் வந்து ஃபோன்ல வந்து நெட் கேஷாக வாங்கிட்டேன். அதனால இஎம்ஐ எனக்கு வந்து இப்போ சார் சார் இவர் சொன்னா கதை கொடுத்துருவேன். நான் சொல்றேன் கார் இஎம்ஐ அமௌண்ட் சொல்றேன். அப்புறம் அடுத்தது இப்போ ஒன்று ஃபோன் வாங்கினார்ல, ஐஃபோன். அது எவ்வளோடா? 10K. அடுத்தது அவங்களோட இஎம்ஐ என்ன இருக்குதா? அவ்வளோதான் சார். ஸோ இது வரைக்குமே போதும் சார். இதுக்கப்புறம் இன்னும் போனால் இன்னும் வந்துகிட்டே இருக்கும் சார். இன்னொன்று மறந்துட்டோம், நம்ம இலானா வேற ஒரு வேலை பண்றாரு. அது என்னன்னா எங்களை வந்து ஸ்போர்ட்ஸுக்குலாம் கூப்பிட்டு போவாரு. ஸ்போர்ட்ஸ் 1000லேருந்து 1500 வந்துடும் சார். எல்லாருக்குமே சேம் தான். எங்க 3 பேருக்குமே அது 1500 வந்துடும். எல்லாரும் தான் சார் சேர்ந்து விளையாட முடியும். அப்போதானே அது பேட்மிண்டன். ஸோ இது வந்து எல்டி, இது மட்டும் எல்டிக்கு சார். ஸோ இது எல்லாமே சேர்ந்துருச்சு. எல்டி தான் சார் விளையாட போவோம் சார். போனால் ஃப்ரீயாக விளையாடும். காற்று அடிக்கும் சார். சரி, காற்று அடிக்கிறது மாரி ஒரு ஸ்போர்ட் விளையாடு. கார்க் பால் வச்சு விளையாடு. நிறைய கிரவுண்டு கிடையாதா? நானும் அதான் சார் சொல்றேன். சின்ன வயசுல எங்க வீட்டுல பேட்மிண்டன்லாம் ரோட்ல தான் சார் விளையாடுவேன். கரெக்ட், நானும் ரோட்ல தான் விளையாடலாம்னு கேட்டா அங்கதான் மொட்டை மாடியில ரோட்ல. அவர் ப்ரொஃபஷனலா எதிர்பார்க்கறாரு சார். இல்லைனா அவரோட செலவுலாம் போட்டோம்னா அமேசான்லயும் வந்து ஒரு 20,000 விளையாடுனா கூட பரவாயில்ல. லவரே அமேசான் தான். அவரு அமேசானும் எப்படி சார் போர் அடிச்சா நான் ரீல்ஸ் பார்ப்பேன். இவரெல்லாம் உட்காந்து இவரு ரீல்ஸ் பார்ப்பாரு. ஒருத்தர் அமேசானை பார்ப்பாரா? அந்த மாதிரி ஆள் சார் அவரு. அவர் எங்க டைம் இருக்காரு ரீல்ஸ். இன்னொருத்தர் இருக்காரு சார் வக்கீலே, அவரு ஸ்விக்கி ஜொமேட்டோ பாக்குறாரு சார். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஒருத்தர் வந்து அப்படிதான் இருக்காரு. அவர் டெஃபினட்டா டைட் ஆகணும். சேர்ந்ததுலேருந்து ஆஃபீஸ் சேர்ந்து வந்ததுலேருந்து அவர் 2 மடங்கு ஆயிட்டாரா? ஆமா சார். அவர் போர் அடிக்கும் போதெல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் பார்ப்பாரு. நாங்கெல்லாம் வந்து ஓடிடிக்கு மாட்ட போற இருப்போம். ஓடிடிக்கு ப்ரீமியம் வச்சிருப்போம். அவர் ஸ்விக்கிக்கு வந்து ஸ்விக்கி ஒன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியம் கார்டு போட்டிருக்காரு. ப்ரீமியம் ஆக்சஸ் கிஃப்ட் கார்டு இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அவரு. எப்ப பார்த்தாலும் சோறு சார் இப்போ இது டோட்டல் பண்ணலாம் சார். 15 + 10 25 + 5 இருங்க சார், கால்குலேட்டர் வரேன். டோட்டலா வந்து பார்த்தோன்னா 43K ஆகுது சார். ஸோ இது வந்து நம்ம வள்ளுவர் சார். இப்போ எனக்கா ஸோ இது வந்து 15,500 சார். இப்போ அருணன் அதான் சார் நல்லா இருக்கும். 5 நீங்க வந்து ரெண்ட் கொடுக்காம ரெண்ட் ஃப்ரீயா இருக்கும். ஆமா சார். சோ அதனால வீடியோ வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஆமா. 58.5. வா, இதான் சார் நிலைமை. இதனால தான் சார் இவர் கல்யாணம் பண்ண மாட்டாரு. கல்யாணம் பண்ணவங்களே இவ்வளவு ஜாலியா இருக்காங்க. இங்க ஜாலியா இருக்கான். இங்க பாருங்க சார், இங்க அட்லீஸ்ட் இவன் 2 சம்பளமாவது வருது இவனுக்கு. ஆமா சார். மேனேஜ் பண்றான். நீ மேனேஜ் பண்ற. நான் மேனேஜ் பண்ணிடுறேன். நீ புரியுது, நீ ஏன் நீ கேர்ள் ஃப்ரெண்ட் வேண்டாம்னு சுத்திட்டு இருக்க? ஆமா சார். நான் மைனஸ்ல போயிடுறேன் சார். நீ மைனஸ் இல்லடா. உன் கை கால்லாம் வெட்டி நீ ரத்தமா ஊறி நீ போயிட்டு இருக்க. எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. இதனால தான் சார் எனக்கு நீ இன்வெஸ்டே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியல சார். உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் பிரேக்கப் பண்ணணும். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சரியா? உன்னோட கதை எப்படி இருக்குன்னா, நீ பிரேக்கப் பண்ணிட்டேன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே உன்னோட பிரேக்கப் டே, உனக்கு ஃப்ரீடம் டே. நீ 5 5 3 1 3ன்னு இருக்கணும். நீ இங்க அப்ப கூட இருந்தா நீ வண்டியை ஃபர்ஸ்ட் வித்துடு. சரியா? காரையும் வித்துணுமா சார்? காரை வித்துடு மாமா. பிரேக்கப்பும் பண்ணிடணும், காரையும் வித்துணும். ஆமா. போன வச்சுக்கோ. நீ போய் வாங்காதன்னா சொன்னா ஏதோ புதுசா கேட்கறது மாதிரி சொல்ற. நீ இவ்வளவுதான் உன்னோட செலவே இருக்க முடியும். அப்பதான் நீ முதுவா இன்வெஸ்ட் பண்ண முடியும். இவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணுதான் சார். ஒண்ணுதான். அவங்க வேலை செய்யறாங்களா? அவங்க இவ்வளவு 1 மந்த் செலவு பண்றாங்க. ஆனா நீ ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு எல்லாம் நான் தான் செலவு பண்றேன். அப்படிலாம் இல்ல சார். ஃபர்ஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் நான் எல்லாத்தையும் சம்பளத்தை காலி பண்றேன் சார். அவங்களும் கார் ஐபோன்லாம் வாங்கிருக்காங்களா? கார் இல்ல சார், ஐபோன். கார் அதான் என்கிட்ட. அப்புறமா எனக்கு தேவைன்னா அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கிப்பேன் சார். நீ டெஃபினட்டா தேவைன்னு இல்லை, நீ டெஃபினட்டா அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டானுங்க.
எனக்கு தெரியும் நீ இவ்வளவு வாங்குறேன்னு. நோ வே நீ இது. உங்க சேலரி அவர் தானே கொடுக்குறாரு, அவருக்கு தெரியாதா இது எவ்வளவு எக்ஸ்பென்ஸ்னு? ஆமா, நம்ம ஆபீஸ்ல யாராலையும் இதை சப்போர்ட் பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கா லவ் பண்ண அந்த மன உறுதி வந்துடும் சார். இல்ல, நீ உனக்கு வேற ப்ராப்ளம் இருக்கு. இது லவ்வர்ஸ் ப்ராப்ளம் இல்லை இது. சரியா? அதான் நான் சொல்ல வந்தேன் அவன்கிட்ட. நீ வந்து லவ்விங்கும் மேரேஜும் ஒரு எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்க. டு நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் லைஃப். சரியா? நீங்க இல்ல சார், மேரேஜ் இதுல இருந்து நீங்க ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம். நான் சொல்ல வரது என்னன்னா சார், இதுல இருந்து மூவ் ஆகி மேரேஜ் போலான்னு பார்த்தேன் சார். அதுக்கு ஒரு நீ கணக்கு போட்டேன். நீ மேரேஜ் பண்ண நிலைமையிலே இல்ல, நீ லவ் பண்ண நிலைமையிலே இல்ல. ஃபர்ஸ்ட் நீ என்ன நிலைமையில இருக்கனா, நீ வந்து உன் வாழ்க்கையை நீ ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்க மாட்டேங்கிற. ஆமா சார், ஜாலியா இருக்கணும். உனக்கு ஜாலியான வயசு தாண்டியாச்சு மேம். ஐம் சாரி, யூ ஹேவ் ரீச்ட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். என்னால தான் எங்க அண்ணன் சொன்ன வீடியோ வேணா வைரலா போயிருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. அது வந்து பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இல்ல, பிகாஸ் ஆஃப் நாட்டு நிலைமை இல்லை, பிகாஸ் ஆஃப் பிளடி ஆட்டிடியூட். சரியா? ஃபர்ஸ்ட் 10 நாள் ஜாலியா இருக்கு சார், அதுக்கப்புறம் தான் சார் தெரிஞ்ச கஷ்டம். சரியா? சம்பளம் வாங்காத ஏழை மக்களும் லவ் பண்றாங்க. சரியா? பணத்தினால லவ் இல்லைன்னு இல்லை, திமிரு தான். ஆமா, பணம் இல்லாம நிறைய ஏழை மக்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து உன்னோட ஆட்டிடியூட். இது திஸ் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட். இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் சார். இப்போ இங்க இருக்க கரெக்ட் இல்ல சார், நம்மளே போலனா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, எங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி. நீ வந்து இப்போ ட்ரக் அடிக்ட் மாதிரி இருக்க. நீ உன்னோட ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்னன்னா லைஃப் ஸ்டைல். அண்ட் நீ வந்து ட்ரக் அடிக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கேயாவது பணம் எப்படியாவது வாங்கி ட்ரக்ஸ் சாப்பிடுவாங்க. நீ எங்கேயாவது எப்படியாவது பணம் வாங்கிட்டு என் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்கணும். நீ மெயின்டைன் பண்ண முடியாது. இது என்ன ஆகும்னா, கூடிய சீக்கிரம் உன்னோட லவர் வந்து சரி உனக்கிட்ட இனிமேல் இது உனக்கு ஹோப் இல்லை சார், நல்லா சார் சார் எவ்வளவு பாத்துக்கவே எவ்வளவு செலவாகுது. but there's no future with you. What is the future with you? When you dead is future. பண்ணி நீங்க அப்ஸ்கில் பண்ற, நீ உனக்கு அப்ஸ்கில் பண்ண இன்ட்ரெஸ்டே இல்லையே. ஏதோ ஒரு வேலை கத்துக்கணும் வேண்டாங்கிற, நான் கேமராமேனாவே இருக்கேங்கிற. உனக்கு கேமராமேன் ஃபியூச்சரே இல்லடா. ஏன்னா இதான் இப்ப கேமராமேனா ஆயிடுச்சு. அதனால அதையும் வச்சிருக்கேன் சார். நீ ஒன் மூவியெல்லாம் எடுக்கணும், இவனும் பணம் தான் மாட்டான்டா உனக்கு. சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி. இப்போ நான் வந்து இது மாதிரி லவ் பண்ணா எனக்கு இதே மாதிரி ஆயிடுல, ஆனா நான் லவ் பண்ணாமலே பயத்துல இருக்கிறேன். இல்ல ஆகாது. நீ லவ் பண்ணணும். சரியா? நீ ரெஸ்பான்சிபிளா இருக்க. சோ நீ பேலன்ஸ் பண்ணது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க. So நீ யார லவ் பண்ண வந்து the person you love will end up marrying you. The person he is loving will not marry him. She will be with him. I'm not finding அவன் மேல குத்தம் சொல்லல, இவன் மேல குத்தம் சொல்றேன். ஏன்னா அவன் கிட்ட ஃபியூச்சரே இல்ல. அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, நேசிக்கிறா, ரொம்ப லவ் பண்றா. ஆனா அவளுக்கு தெரியும் உண்மையா இவனோட ஃபியூச்சர் கிடையாதுன்னு. ஏன்னா இவனுக்கு பொறுப்பு கிடையாது. அது அவங்களுக்குமே தெரியல சார், தெரிஞ்சுதான் சார் பண்றாங்க. ஆமா, எப்படியாவது இவனை மாத்திடலாம், எப்படியாவது பொறுப்பு வரும், இவனை எப்படியாவது சரி பண்ணிடலாம். பசங்களுமே சரி பொண்ணுங்களுமே சரி, அவங்களுக்கு வந்து என்னன்னா இருக்காங்க. இது நெகட்டிவா இருக்கறால பாசிட்டிவா ஜெண்டர். ஓகே, இட்ஸ் நாட் ஜெண்டர். இது வந்து ஹியூமன் பீயிங் மைண்ட் செட். இது என்னன்னா இருக்குன்னா இந்த அட்வர்டைசிங்னால இருக்கு. நம்ம நாட்டு மக்கள்லாம் இப்படி கெட்டு போயிட்டாங்க. ஏன் கெட்டு போனாங்கன்னா இது கவர்மெண்டோட ஃபால்ட் இல்ல, இன்ஃப்ளேஷனோட ஃபால்ட் இல்ல. இது வந்து நம்ம மார்க்கெட்டிங் இருக்குல்ல, அமேசான் நீ சொன்னியே, நம்ம இல்ல நம்ம தடவை இருக்காரு வாழ்க்கையை விட்டுட்டு என்னதான் ஸ்போர்ட்ஸ் பண்றாரு எனக்கு தெரியல. ஆனா அமேசான் ஸ்போர்ட் அவர் நம்பர் 1 கோல்ட் மெடலிஸ்ட். இப்ப நீ சொல்லிட்ட லாயர், ஏன் அவர் இப்படி இருக்காருன்னு புரியுது. 2 லாயர் ஆயிட்டாரு. அவர் வந்து ஸ்விக்கி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இது மாரி எல்லா இதையும் நீ பார்க்க போல. இவனுக்கு ஐஃபோனே தேவையில்லை, ஆனா வாங்கினான். கார் தேவையில்லை, வாங்கியிருக்கான். அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கானா, இந்த மாதிரி ஐபோன் இருந்தா கார் இருந்தா தான் அந்த மாதிரி அப்படிலாம் சார். நான் லவ் பண்ணதுக்கு முன்னாடியே கார் வாங்கிட்டேன் சார். லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐபோன் வாங்கினேன். இதுக்கு பதில் இல்லையே. போன் ரிப்பேர் ஆயிடுச்சு சார். நான் கேமராமேன் வரல, சரி எங்கன்னா போனா போட்டோ எடுப்போம், ஐபோனா தான் நல்லா இருக்கும். குத்து வேண்டாம், அது வச்சு இவ்வளோடா போட்டோ எடுத்திருக்க. அந்த கேமரா வாங்கி போன் வாங்கினதுல இவ்வளோ வீடியோ எடுத்திருக்க. நீ இது வேற நான் பெட் வைக்கிறேன் சவால், அது தனி வீடியோ எடுக்கலாம். ஒரு வருஷம் கழிச்சு அவன் போன் எடுத்து தடவி பார்த்தா நீ இவ்வளோ போட்டோ வீடியோ எடுத்திருக்கேன்னு பார்த்துருந்தேன். அதான் சார், போட்டோ எடுத்துக்காக எங்க ஹில் ஸ்டேஷன் போலாமான்னு யோசிக்கிறேன் சார். இப்போ போட்டோ ஐபோன் வாங்கிட்டு போட்டோ எடுத்துக்காக அங்க போறேன் கிடையாது. ஏன் ஹில் ஸ்டேஷன் போறேன்? இங்க இருந்து போய் நம்ம இது இருக்கு செயின்ட் தாமஸ் மவுண்ட், அந்த மலை கூட நீ ஏற முடியாது. சரியா? நீ வாய் மூடின்ற. நீ ஃபர்ஸ்ட் உன்னோட கோல் ஹேஸ் டு பி யூ ஹேவ் டு பிரிங் டவுன் யுவர் எக்ஸ்பென்சஸ். அது மேரேஜ் பண்ணிட்டா கட் ஆயிடுமா சார்? இதெல்லாம் கட் ஆகாது. மேரேஜ் பண்ணா நீ சாவுவ சார். நான் இப்படி தான் யோசிச்சேன். இப்போ 58ல இருந்து இப்போ மேரேஜ் பண்ணாங்கன்னா இப்படி வந்துரும்ல, 43 இப்படி வராது. இல்ல சார், படத்துக்குலாம் போவோம், வீட்ல டிவி போட்டு பார்க்கலாம். நீ பண்ண மாட்ட. அவர் மைண்ட் செட்டா சொல்றாரு, காசு சொல்ல. இப்போ கூட நீ பண்ணலாம். இப்போ கூட வந்து நிறைய ஏழை மக்கள் வந்து சினிமா போட வாய்ப்பு இல்லை. ஒரு உடஞ்ச ஃபோன் வச்சுன்னு பீச் கடலில் உட்காந்து 2 கடலையை சாப்பிட்டு ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க. நீ பண்ண மாட்டேன். ஏன்னா உனக்கு வந்து திமிரு. நான் வந்து அங்கே போகணும்,
இப்படி பண்ணணும்னு உனக்கு தோணுது? அப்படிலாம் இல்லை சார். அப்படின்னா ஏன் அஜித் படம் போய் பாருங்க, உனக்கிட்ட அது சின்ன வயசுலேருந்து அஜித் ஃபேன். ஆமாம். ஸோ 2 மாதம் கழிச்சு ஓடிடியில் ஃப்ரீயாக வரும், அப்போ பார்க்க வேண்டியதானே? இல்லை சார், ஃபோன் பண்ணி கேட்பாங்க படம் பார்த்துட்டியா அப்படின்ட்டு. அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்கிறது? பார்க்கல சொன்னா என்ன ஆகிடும்? விஜய் ஃபேன் ஃபோன் பண்ணி கேட்பாங்க சார், நீ பார்க்கலையா, நான் பார்த்துட்டேன்னா நமக்கு ஒரு இது ஆகிடும்ல. 2 வாட்டி பார்க்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ சரி நீ ஃபேன் இல்லைம்மா, சரிங்க அப்படி வச்சுக்கோங்கன்னு சொல்லு. எப்படி சார் விட்டு விட முடியாது கொடுப்பாங்க? சார். 20 வருஷம் 25 வருஷமா டேய் அஜித் ஃபேன். நீ சின்ன பையனா இருக்கும்போது நான் ஒத்துக்கிறேன்டா, நீ வயசான கிழவனா ஆயிட்டுடா. அப்போ நீ இப்படா செட்டில் ஆகும் இது மாரி இருந்தோம்னா. சார் அஜித் சொல்ற மாதிரி சொல்றீங்க. அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை நீங்க டேய் அவரே சொல்றாரு. அதனால சார் நான் படத்துக்கு கூட போயிட்டு இந்த வாட்டி அஜித் வாழ்க்கைன்னு கத்தல. அவரே பாவம் கஷ்டப்பட்டு அவ்வளவு சம்பாதிச்சு 50 வயசு ஆன பிறகு அவரோட ட்ரீம் கார் ரேசிங் பண்ணது இப்போ பண்றாரு. நினைச்சு பாரு, அவர் உப்பானா பண்ணிருக்கலாம். எனக்கும் அதெல்லாம் ஆசை இருக்கு சார். ஃபர்ஸ்ட் earn the money. உங்க அஜித் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருந்ததுன்னா அவர் சொல்லது கேளேடா. ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபேமஸ் லைன் இருக்கு, do as I say, don't do as I do Mary. நீ ரிவர்ஸ்ல செய்யற, நீ படத்தை பார்த்து மயங்குற. அவர் எப்படி see the life is leading. If you really respect அஜித், அவருக்கு மேல அவர் இது அன்பு இருந்ததுன்னா, அவர் மேல அவர் மதிப்பு இருந்ததுன்னா, அவர் சொல்லதே கேளுங்களேன். கேமரா ஆஃப் பண்ணிட்டு இவ்வளவு பேசுறாரு இல்ல, இவ்வளவு இன்டர்வியூல சொல்றாரு இல்ல, ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்கு அவர் சொல்ற மாதிரி. எங்கடா ஹார்ட் ஒர்க் பண்ற நீ? டெடிகேஷன், பேஷன்ஸ் எங்க இருக்கு? ஒரு டெடிகேஷன் பேஷன்ட்லாம் சும்மா வார்த்தை நல்லா கத்துனுங்க நீ எடுத்து கொடுத்துக்கு. நீ இதெல்லாம் விட்டுட்டு நீ அப்ஸ்கில் நெக்ஸ்ட் 12 months உன்னோட கோல் என்ன இருக்குன்னா, நெக்ஸ்ட் வேலண்டைன்ஸ்குள்ள நீ வந்து ஃபைனான்ஷியலா இண்டிபெண்டன்ட் ஆகணும். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி ஆகணும் சார். ஏஜ் ஆகுதுல்ல 2 பேருக்கும். உனக்கு சொல்ல, நான் பொதுவா சொல்றேன். நீ மாமா நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ ஆல்ரெடி இருக்கியா? கல்யாணம் ஸ்டேஜுக்கு போயிட்டியா நீ? ஆமா சார். இப்போ புரியுது ஏன் எங்க அண்ணன் வந்து மலை மேலே இப்படி கத்திட்டு இருக்காருன்னு. சார் இப்போ என்னன்னா, எவ்வளோனா 5 lakh எவ்வளோ லோன் போட போறீங்க கல்யாணத்துக்கு? அதுதான் சார், அது சொல்லலாம்னு நினைச்சேன் சார். இப்போ கல்யாணம் பண்ணோம்னா யாரா லோன் கொடுக்க போறோம் அவனுக்கு? இல்ல சார், ரிசப்ஷன்லாம் வைக்கணும், ஒரு 10 லட்ச ரூபாய் ஆகும். இது வரைக்கும் நான் இது வரைக்கும் எதுவுமே சேர்த்து வைக்கல, ஒரு ரூபா கூட. இதெல்லாம் யோசிச்சா என்ன பண்றதுன்னே தெரியல சார். கல்யாணம் பண்ணிக்காம இருந்து சொல்றேன். அந்த பொண்ணை நீ அட்லீஸ்ட் எங்கேயா போய் வாழ்ட்டு வந்து. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ என்ன நீ கல்ட்டோட பாக்குறியா, கல்யாணம் பண்ணுன்றாங்க. விட்டா மாதிரி ஆயிடும்ல. நீ அதை கிட்ட இது மாதிரி உட்காந்து உண்மையை பேசிருக்க, இவ்வளவு செலவு பண்றோம் மாசம். இல்ல சார், 2 பேரும் காசை பத்தி பேசிக்கணும் சார். மனசை பத்தி இல்ல சார், அந்த பாண்டிங்குள்ள காசு ஒரு இதுவா இருக்க கூடாதுன்ட்டு. நோ, பட் நீ பேசாட்டா நீ cannot lead a married life. The problem is கணக்கு பாக்குற மாதிரி ஆயிடும் இப்பயே அப்படி. The problem is not lack of money, it is lack of understanding how money works. சரியா? நான் என்னோட குரூப்ல நீ பார்த்தேன்னா டெய்லி நான் வந்து இன்வெஸ்டிங் பத்தி நான் பேசுறதில்ல. நீ இங்கிலீஷ் படிக்கிறதுல உனக்கு தெரியுதில்ல, நான் வந்து நிறைய மோட்டிவேஷன் தான் பேசுறேன். ஏன்னா இன்வெஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். தத்துவ பேஸ் சேனல் ஆரம்பிச்சதுக்கே வந்து எல்லாம் மைண்ட் செட். நீ உன் மனசை மாத்திருந்தா தான் நீ இன்வெஸ்டர் ஆக முடியும், பணக்காரன் ஆக முடியும். நீ இந்த ரேட்ல நீ போனா உனக்கிட்ட நான் 10 கோடி கொடுத்தா கூட நீ 2 நாள் செலவு பண்ணிட்டு வந்துடுவேன். அது ஒருவேளை சின்ன வயசுல இருந்தே அந்த பழக்கம் வரணும்னு நினைக்கிறேன் சார். இல்ல சின்ன வயசுல இருந்து பழக்கம் வராது. திடீர்னு அந்த மாதிரி வர நான் சொல்றேன், இது ஒன் தப்பு இல்ல. இது வந்து நம்ம மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, இது ஒன்று வந்து போதையா ஆக்கிட்டாங்க. இது வந்து யாரும் குடிக்காரன் நாம பிறக்க மாட்டான், சரியா? போதைக்காரனா பிறக்க மாட்டான். சின்ன வயசுல இருக்கும்போது அதாவது வாயில ஊத்திடுவா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண வச்சிடுவா, உனக்கு தெரியாது அறியாம பியர் ப்ரெஷர். உனக்கு சொல்றேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பான் அஜித் படம் பாத்தியா, அந்த ப்ரெஷர்ல ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நிறுத்த தெரியாது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனைனா, உனக்கு நிறுத்தணும்னு தெரியுது, அதனால நீ என்கிட்ட வந்து பேசுற. ஏன் நீ என்கிட்ட வந்து பேசுற தெரியுமா? உனக்கு உள்ள மனசுக்குள்ள எங்க டீப்பா ஆழத்துல தெரியுது, நீ பண்ணது மெயின்டைன் பண்ண முடியாது. இது எப்படியாவது யாராவது என்னை காப்பாத்துங்கன்னு என்கிட்ட வந்து நிக்கிற, புரியுதா? நான் உன்னை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா நீ அரை வழியாவது என்கிட்ட வரணும், ஹாஃப் வே நீ வந்து சேரணும் என்கிட்ட. இந்த ஹாஃப் வே என்னன்னா, நீ ஃபர்ஸ்ட் நீ ஒத்துக்கணும், நீ மாறணும்னு, சரியா? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா, நீ ஃபர்ஸ்ட் சம்பளத்தை வந்து செலவுலாம் நீ பண்ண முடியாது. எப்படி உன் காரை வித்துதான் ஆகணும், சரியா? அது இல்லாம வேற ஒரு 2 வருஷம் தான் சார், 2 வருஷத்துல அப்படியே முடிஞ்சிடும் சார். நீ இப்பயே சொல்றேன், இந்த கார் நீ கல்யாணம் ஆனா கார் யூஸ் ஆகும்ல சார்? டேய், நீ இன்னொரு நாள் கார் வாங்கிக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் பணத்தை ஃபைனான்ஷியலி நீ சரியாயிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ இப்போ இதான் எனக்கு லாஸ்ட் தான் சார். என்ன கார் வாங்கியிருக்க நீ? சொல்லலாம், ஷிஃப்ட் சார். ஸ்விஃப்ட். இவ்வளோ இருக்கு லோனு? 5 வருஷம் சார். இவ்வளோ 3 வருஷம் கட்டியிருக்கு. 2.5 வருஷம். லோனும் மூடிடும், காரும் போயிடும், கையில் ஒன்றும் நிற்காது. அது பரவாயில்ல, அதுல என்ன லாஸ்? இந்த 14 மட்டும் அப்படியே கையில் நிற்கும், கட்டாம இருந்தா. ஆமா, அது நிற்கும். இல்லை சார், நான் வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி டூர் போவேன் சார். அப்போ கார் கண்டிப்பாக வாடகைக்கு. அது எவ்வளோ ஆகும் வாடகை எடுத்தா? ஒரு நாளைக்கு 2000 ரூபாய். நீ வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி தானே போற? 14 into 12 எவ்வளோடா மாமா? 140. 140. 2 into 14 28. 28 plus 140 168. add 3 zeros.
1,68,000 you'll save. 1,68,000ல இவருக்கு தேவைப்படுறது மாசம் 2 வாட்டி தான் டூர் போற சரியா? நீ வந்து ஒரு 8,000 ரூபாய் வண்டி செலவாச்சு, பேலன்ஸ் 1,60,000 எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. இல்ல சார், அப்பா அம்மா கல்யாணம் எங்கன்னா போறாங்கன்னா கூட்டு போவோம் சார், அவங்களுக்கு கொஞ்சம் கௌரவம். வாடகை எடுத்துக்கோ. வாடகைனா எல்லாம் நானே வாடகை எடுக்கிறேன்டா, ஊபர் நான் யூஸ் பண்றேன்டா. எடுக்கலாமே வாடகைக்கு. ஏன் உங்க அம்மா சொல்லிருக்காங்களா நீ சொந்த வண்டி தான் நான் வருவேன் நான் வர மாட்டேன்னு சொன்னாங்களா? அப்படிலாம் இல்ல சார். அப்படின்னா பணம் சேர்த்துட்டு வாங்கடா. இது பார், நீ 1.6 நீ வருஷம் சேர்க்கிற சரியா, 1.7 வச்சுக்கோ சரியா, ஃபியூல் காஸ்ட்லாம் வேற சேவ் ஆகும். சோ ஒரு 1.7 சேவ் பண்ணு டைம்ஸ் 5 2 into 5 இல்லடா 2 into 5 10 lakhs வந்துரும் ஒரு 5 இயர்ஸ்ல. உனக்கு கல்யாணம் சரியா, ரிசெப்ஷன் எல்லாமே நீ யோசிக்கலாம். அதுக்கப்புறம் வண்டி கூட நீ வாங்கலாம். அவ சம்பளம் ஒன் சம்பளம் சேர்த்துட்டு ஒரு சின்ன வண்டியா வாங்கி ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹேண்ட் வண்டியா வாங்கிட்டு அப்புறம் பொறுமையா வாங்கி படிப்படியா ஏறுறா. சரி சார், எனக்கு ஒரு டவுட். இப்போ என் வயசுல இருக்கவங்களுக்கு ஓகே 5 இயர்ஸ், இவங்கெல்லாம் வந்து இப்போ மேரேஜ் பண்ணி ஆகணுமே, அந்த ஸ்டேஜில் வந்துட்டாங்கல்ல. ஆமா, சோ அதனால தான் இப்போ வண்டி வேண்டாம். they are not dude, you have a terrible relationship with money. சரி, எனக்கு ஒரு இவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சார். சொல்யூஷன் வேற ஒண்ணும் இல்ல. நீ ஏன் கதை இதெல்லாம் கூட நிறைய மாட்டீங்களா இருக்காங்க சார். ஆமா, அது அவன் தலையது. நீ என்கிட்ட வந்திருக்க சரியா, நீ ஃபர்ஸ்ட் கடனை நிறுத்தி ஆகணும். சார் காரை விக்காம என்ன ஒரு ஐடியா சொல்லுங்க சார். நான் இது வெளிய கூட காரை விக்க லவர் கூட இந்த லவ் சேல் வந்து நீ பண்ண மாட்ட. நீ ஏன்னா அது கண்ட்ரோல் பண்ண முடியாது உன்னால. இல்ல சார், February 14 வெளிய போக மாட்டேன் சார். ஓ லாஸ்டா நீங்க சரியா, உனக்கு ரெண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த 5,000 எடுத்து சாரி பீச் கார் வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஷாப்பிங் 5 நிறுத்து சரியா. சரிங்க சார், நான் அப்படியே கணக்குல லெஸ் பண்ணிட்டே வரேன் சரியா. இது என்னது என்டர்டெயின்மெண்ட் 3K நிறுத்து சார். படத்துக்கு போய் ஆகணும். மாசம் நீ டைம் எடுத்துக்கோ. நீ டெய்லி செலவு பண்றல லவரா பேசிட்டு பரவாயில்ல, கோவப்பட போறாங்க. நீ வந்து என்ன பண்ணனா, நீ டெய்லி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் எனக்கு எழுது இன்னிலேருந்து சரியா. நீ ஒரு செலவு பண்றல எல்லாமே ஜிபேல தான் செலவு பண்றியா? அதுதான் சார், கேஷ் இல்ல சார். ஜிபேல எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது சார். ஜிபே எடுத்துக்காமி சோலி முடிச்சு காமி அடுத்த மாசத்துல இருந்து காட்டுறேன் சார். சரி, இந்த 14th போனோம் சரியா. 15th இருந்து ஸ்டார்ட் பண்ணு. 15th இருந்து எவ்ரி டே உன் ஜிபே திறக்கலாம். நீயும் நானும் இப்படி உட்காரலாம், எண்ட் ஆஃப் தி டே எழுதலாம். எனக்கு இந்த செலவுலாம் இல்லவே இல்லைன்னா ஒரு நாளைக்கு பெட்ரோல் 100 ரூபாய் மட்டும்தான் சார். அப்புறம் சண்டே ஒரு செலவு சார், அதுதான் சார். இவர் என்ன பிளான் பண்றாருன்னா, இவர் 10 வரைக்குமே செலவு பண்ணிட்டு இருப்பாரு. நேரத்துக்காக செலவு முடிஞ்சிட்டு இருக்கும். 15 மேல பார்த்தோம்னா செலவே இருக்காது. இப்போ என் அக்கௌண்ட்ல காசு இல்லை சார். உண்மையா காசு இல்ல சார். அதனால தெரியும், அதனால நீ இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்குது. கடன் வாங்குவா சார். இங்க பாருங்க சார், இது அவரு சேலரிக்கு மேல இருக்கு சார். இது சான்ஸே இல்ல. எப்படிதான் வாழ எனக்கே தெரியல. ஐ அம் ஷாக்ட். அதுதான் சார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீ இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, நீ வந்து டெஃபினட்டா கூடிய சீக்கிரம் நீ எரிஞ்சு போயிடுவ. சார் இவர் என்ன தெரியுமா சொல்றாரு கேட்டா, ஸ்ட்ரகிள்ஸோட வாழணும்டா, அதான்டா வாழ்க்கை. இப்போ அக்கௌண்ட்ல 50,000 இந்த மாசம் ஓட்ட போறேன்றது இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இப்போ 10 நாள்ல காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 20 நாள் எப்படி ஓட்டுறோன்றது தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த மாதிரிலாம் யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அது இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது வந்து நீ ஏன் உனக்கு போய் சொல்லிக்கிற? போதைக்காரன் அப்படிதான் இருப்பான், தண்ணி அடிக்காரன் அப்படிதான். டெய்லி இங்கிலீஷ்ல படிக்கிறேன். அவங்க வந்து அந்த போதை, உனக்கு வந்து இந்த போதை. I'm not drunk sir. அடிக்டட் சார். சோஷியல் ட்ரிங்க் சார், சோஷியல் ட்ரிங்கிங் 2 நாள் குடிக்காம இருக்குன்னா சார் அது முடியாது சார். I'm not கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு சார். நான் வந்து அதான் சொன்னேன், நீ வந்து ஒரு 10 நாளைக்கு 1 ரூபாய் செலவு பண்ணாம. இப்போ நான் இதெல்லாம் பண்ணணும். ஆனா நான் என்ன சார் பண்றது? பண்ணணும்னா இது எதுவுமே கட் பண்ணக்கூடாது. என் லைஃப்பை லீட் பண்ணணும், சேர்த்து வைக்கணும். நீ பணம் ஏர்ன் பண்ணணும், அதை நீ அப்ஸ்கில் பண்ணணும். அதுவும் பண்ண மாட்டேங்குது. இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா நான் அதனால தான் எனக்கு புரியுது ஏன் ஒரு ட்ரேடர் மைண்ட் செட் இருக்கு. எப்படியா ஒரு 10 மூட்டை உள்ள வேலை எடுக்கணும். நீ டெஃபினட்டா நீ ஒரு பெரிய ட்ரேடர் இல்ல, பெரிய இதுல மாட்டிக்க போற, கடன் எடுத்து மாட்டிக்க போற. நீ உண்மையா சொல்றேன்னா, நீ இப்படிதான் உன் லைஃப் நீ லீட் பண்றேன்னா மேட்டர் ஆஃப் டைம் இவனாவது கத்தி எடுத்து வரப்போறான். தேடி ஏன்னா ஒரு சேட்டு கடன் வரப்போறான். இன்னும் அந்த ஃபோன் ஆப்ஸ் எல்லாம் வந்து கடன் வாங்காம தான் சார் இருக்காரு. அந்த அளவுக்குலாம் வந்து தெளிவா இருக்காரு. அது எனக்கு எப்படி வாங்குறது தெரியாது சார். அதுதான் கேட்டாரு, நான் சொல்லல எப்படி வாங்கணும்னு. ஒரு நான் 21 வயசுல இருந்து சேர்த்து வச்சிருந்தா இதெல்லாம் பண்ணிடலாமோ? இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா நான் சொல்றேன், நீ வந்து you would have this much. your car EMI இருக்குல 14. நீ வந்து அதே நீ 7 years இன்வெஸ்ட் பண்ணி இருந்தேன்னா you will have almost 24 lakhs. And if you continue சரியா, கல்யாணம் ஆயிட்டா கண்டினியூ பண்ண முடியுமா தெரியாதுல்ல சார். நீ பண்ண மாட்ட. ஏன்னா நீ 15 years இங்கிருந்து 7 years பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ. இன்னும் ஒரு 7 years இங்க கண்டினியூ பண்ணிட்டேன்னா you will have 1.3 crores. 7 இயருக்கும் அடுத்த 7 இயருக்கும் இவ்வளவு டிஃபரெண்ட் வருது சார். அது 20 அதான் காம்பவுண்டிங் மேம். அதான் காம்பவுண்டிங். நீ என்ன பண்றனா, நீ வந்து பேங்க்குக்கு காம்பவுண்டிங் பண்ற. நீ கடன் கொடுத்து சார் நான் 5 வருஷம் கார் கட்டுறது
8 லட்ச ரூபாய் காருக்கு தான் சார் 5 வருஷமா கட்டுறேன் 14,000 ரூபாய். இது 7 வருஷம் கட்டினா 24 லட்ச ரூபாய். அதை போடுங்க சார் அந்த கணக்கு. நீ என்ன காரோட வேல்யூ சொன்ன? 8 லட்ச ரூபாய் 7,60,000 ரூபாய் தான் சார். இன்ட்ரெஸ்டோட 10 லட்ச ரூபாய் வருது சார். இப்போ கணக்கு போட்டு ஏற்கனவே. கரெக்ட். இப்போ நான் வெறும் அந்த மாதிரி பெரிய காரை வாங்கிடலாம் சார். பெரிய காரா? நீ வந்து ஜாலியா இருந்திருப்பாங்கம்மா. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ வேலையும் செய்ய வேண்டாம். You need to fix this. இப்போ நான் வந்து ரொம்ப தூரம் போயிட்டேன் சார். இப்போ திரும்பி வர முடியுமா தெரியல. கார் ஜெயிலர் மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி வர முடியாதுன்னா என்னது? இன்னும் 2 வருஷம் கஷ்டப்பட்டு கார் லோன் அடைச்சிரேன் சார். கார் எனக்கு ஆயிட்டோம். Car is not the problem, Arun. Car is not the problem. It is your mindset which is a problem. You love spending money which you don't have. You don't have money to spend and you're spending. Today you don't have money to spend and you're spending. There's something fundamentally wrong with the way you're thinking. You're drowning. நீ நடு கடல்ல நீ வந்து மூழ்கின்னு இருக்க. சரியா? நான் இப்படிதான் எடுத்து உனக்கு சொல்லணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாரும் யாரெல்லாம் அவன் வீடியோ பாக்குறானோ 2 விதம் இருக்கும். ஒன்னு வந்து என்ன முட்டாள்னு நினைச்சிடுமா, அவன் எவ்வளவு ஸ்மார்ட்டா இதை டீல் பண்ணிட்டு இருக்கான் பாரு, என்ன இருக்கு நானும் டீல் பண்ணிட்டு இருக்கேன், நான் உஷாரா இருக்கேன். பாகி செட் இன்னொன்னா, ஐயோ நான் இந்த நிலைமையில இருக்கேன் சார், அதான் சார் சார் சார். ஏன்னா எல்லா குடிகாரனுக்கும் குடி ஒண்ணுன்னு ஆசை. எப்படி நிறுத்தணும்னா மைண்ட் தான். எஸ், it's an off switch. You have to turn this off. அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி நம்ம மைண்ட் நம்ம நல்லா தான் சார் இருக்கும். வண்டியில ஒரு காமெடில அவன் குடிக்கவே கூடாதுன்னு நினைச்சு போவான். அப்போ வந்து கல்லு அந்த மாதிரி நம்ம எது பண்ண கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த ஆட் தான் வருது. அப்பனா நீ நினைக்கல, நீ மைண்ட் செட் மாத்தல. நீ இன்னும் ஸ்விட்ச் ஆன் வச்சிட்டு இருக்க, நீ ஸ்விட்ச் மேல கை வச்சிட்டு இருக்க. அப்படியே தேவைப்படும் போது நான் அந்த பக்கம் திரும்பும்போது டப் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ சண்டேன்னு வச்சுக்கோங்களேன் சார், சண்டே வீட்ல வெறுப்படிக்கும் சார். நீ எவ்ரிடே உனக்கு வெறுப்படிக்கணும். வெறுப்பே உனக்கு லைஃபா இருக்கணும், அது உனக்கு ஆசையா இருக்கணும். நான் தான் சொல்றேன், நீ 2 நாள் ₹1 செலவு பண்ணாம இருப்பாக்கலாம். பெட்ரோல் போட மாட்டேன், வண்டி எடுக்க மாட்டேன், வண்டியில பெட்ரோல் நடந்து போறேன், நடந்து போறேன், வள்ளுவர் என்ன லிஃப்ட் எடுக்க சொல்றேன், யாராவது கூட்டிட்டு போக சொல்றேன். ஒரு நாள் கூட்டு போவாங்க, 2 நாள் கூட்டு போவாங்க. வள்ளுவர் என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிற பாவம். அந்த வீடியோ பார்த்து அவனே ஃபீல் பண்ணுவான். என்னன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கான் பேரு, இவ்வளவு கேவலமா ஆக்கிட்டான்னு. இப்ப நான் வந்துருவேன் சார், இன்னொருத்தன் வரணும்ல. I give up now. I give up. சரியா? உனக்கு ஹோப் இல்ல, ஏன்னா you don't want to change. இல்ல சார், எனக்கு புரிஞ்சிச்சு நீங்க சொன்னதெல்லாம். அடுத்த வருஷம் பாருங்க ஏதாவது ஒரு டிஃபரெண்டோட வந்து நிக்கிறேன். இல்ல நீங்க இப்ப என்ன மாற போறீங்க அத நீங்க சொல்லுங்க. உப்ப பண்ணா மாறுவே. இதுல எதை நிறுத்ததுன்னே தெரியல சார். அதுதான் சார் இப்போ எனக்கு கெட்ட பழக்கம் தான். நான் நிறுத்திடலாம். இதெல்லாம் கெட்ட பழக்கம் தான். ஏன் உன்னை ஒரு அளவுக்கு மீறி நீ வாழ முடியாது. இன்னொரு விஷயம், நம்ம இவ்வளவு செலவு பண்றோமே அப்படின்னு வச்சேன் சார். சில பேர்லாம் பார்த்தா ஒரு நாளைக்கு லிக்கரே 200 300 செலவு. ஏன் இவனை பார்த்து பாரு, இவன் வந்து செலவே பண்ண மாட்டேங்கிறான்ல, இவனை பார்த்து சூடு போட்டு போக மாட்டேங்குது. ஏன்னா அது அடிக்ட். இதான் அடிக்ட். இது எப்படி தெரியுமா? ஸ்மோக்கிங் போது நான் ஒரு பார்ப்பேன், ஸ்மோக்கர்ஸ் மைண்ட் செட் அப்படிதான். நான் ஒரு வயசான தாத்தா பார்ப்பேன், ஹூ இஸ் 95 years old. அவர் சிகார் கையில் வச்சுருப்பார். அவனுக்கே கேன்சர் வரலாட்டா எனக்கு வராது, எனக்கு எப்படியா வரும்னு நினைச்சு ஜஸ்டிஃபைங் இட். சொல்யூஷன் அப்படிதான் சார் நினைச்சுப்பேன். எல்லா விஷயம். ஆனா இதெல்லாம் எனக்கு மெமரியா இருக்கும்ல சார். ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா நான் அப்ப பணம் சேர்த்து வச்செல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இப்ப நாங்க வெளியே சுத்தந்து நாங்க என்ன மெமரி இருக்கு உனக்கு? இப்போ 10 வருஷம் கழிச்சு நான் கேட்டா 7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 14th என்னடா பண்ணேன்னா நீ சொல்லுவியா? கரெக்டா? போன்ல எடுத்து பார்த்தாங்க சார். அதான் மெமரி. இல்ல 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 மெமரி. நேத்தே நீ வந்து காலைல என்னடா டிஃபன் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் யோசிக்கணும். நீ போன வாரம் மண்டே நீ என்னடா டிஃபன் சாப்பிட்டேன்னா கரெக்டா நான் எந்த போனும் உன்கிட்ட சொல்லாது. அவனுக்கு வந்து 6 மாசம் தெரியுமா? அது இப்பயும் ட்ரூ. இந்த நிமிஷம் நீ பாக்குறல, இந்த உலகம் போயாச்சு. திருப்பி இந்த உலகத்தை நீ பார்க்கணும். இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கல, அந்த உலகம் போயாச்சு. திருப்பி வாங்கணும். நீ ஆசைப்பட்டாலும் வராது. படம் அப்படின்னா பாக்குறல, அது இல்லாதது படம் பார்த்தா நீ என்ன படம் எப்படி என்ஜாய் பண்ற? படம் உண்மை இல்லைன்னு தெரியுது இல்ல, படம் நீ பார்க்கும்போது நிஜம் இல்லைன்னு தெரியுது இல்ல, ஆனா என்ஜாய் பண்றல. எப்படி அது நம்ம முன்னாடி விஷுவலா வருது சார். சோ நீ விஷுவலா ஒரு டிவில போட்டு ஒரு யூடியூப் திறந்துக்கோ, கொடைக்கானல் வீடியோ பார்த்துட்டே போறே, அத நடந்தவன்ல நம்ம பேசிக்கோ. டேய் நீ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சிருக்க. ஆமா சார், அது எல்லாருக்கும் இவருக்கு இருக்கு சார், எல்லாத்துக்குமே இருக்கும். So you have an excuse for everything. There's no way to fix it because you don't want to. சார் இப்போ இதுக்கு அப்புறம் இவர் பேசவே கூடாது சார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் கேட்கணும். அவர் அப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு சம்பளம் கொடுத்து நிறுத்திடணும். சித்ருவார் சார் நிறைய யார்கிட்ட கேட்கணும், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட வந்து கேளு, அவங்க ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நான் சொல்லிடுவேன், அவன் பணத்தெல்லாம் எடுத்து உங்களுக்கு தான்மா இன்வெஸ்ட் பண்றேன், ரொம்ப நேசிக்கிறீங்கள, ஒரு சரிப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க, நான் சரிப்படுத்தின்னு இருக்கேன். கொஞ்ச நாள் வலிக்கும், சரியா போயிடுவாரு. சரி 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ரீஹாப்ல இருக்காரு, ரீஹாப்ல இருந்து வெளில வரும்போது சரியா வெளில வந்துருவாரு. சரி சார், இவருக்கு நம்ம எடுத்து பண்ணிடுறோம். இதே மாதிரி இருக்க சுச்சுவேஷன் ஆளுங்க என்ன பண்ணலாம்? காலைல எவ்ரிடே காலைல சொல்றது, உங்களை நான் இன்வெஸ்ட் பண்ண வைக்க முடியல, உங்களை நான் திருத்த முடியாட்டா நான் உலகத்தை யாருமே திருத்த முடியாது. நான் சொன்னேன் ஜீசஸ் மாரி, நீங்களாம் என்னோட அப்பாசல்ஸ் வந்து நீ ஜீசஸை நம்பாட்டா
ஜீசஸ்க்கே மீனிங் கிடையாது. நீங்க தான் என்னோட அப்போஸ்டல்ஸ். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன நம்பணும், என்னோட மெசேஜை நம்பி நீங்க தான் போய் உலகத்துல போய் சொல்லணும் இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கையில. ஸோ இவனை நான் மாற்ற முடியாட்டா, நான் யாரையும் மாற்ற முடியாது. there's no hope, I cannot fix. நீங்க எல்லாருமே மாத்திட்டீங்க சார், இவர் ஒருத்தர் தான் பெண்டிங். நான் யாரையும் மாற்றல சார். சீரியஸா தான் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அவங்க புதிய எடிட்டர்ஸே வந்து கேட்டாங்க என்ன இன்னைக்கு வாங்கினாங்க, நான் கோல்ட் பீஸ் வாங்க சொன்னா வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா இது பண்ணாங்க, சவுத் இந்தியன் பேங்க் இதெல்லாம் வந்து வாங்க இவனை மாற்றினாதான் என்னால் நம்ப முடியும். நான் ஹெல்ப் அது அதுதான் நானும் சொல்றேன், இவர் ஒருத்தர் தான் இருக்காரு. இந்த ரேட்ல நான் பெட் வைக்கிறேன், நாளைக்கு இல்லை நாளைலேருந்து வேலையிலேருந்து வர மாட்டேன். வல்லவர் தான் கேட்கணும் எங்கடா போனான். ஏன்னா இவங்க முழுவா தெரியுது சமயம் மாட்டின்ட்டோம் உள்ள, இந்த பாம்பை போத்துக்குள்ள கை விட்டுருக்கோம், அது விட்டோம், இப்போ கையே இப்போ வெட்டிட்டு வெளில வந்துட வேண்டியதுதான்னு அப்படி யோசிக்கலாம். ஏன்னா அவனுக்கு இந்த அடிக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங், புரியுதா? திஸ் அடிக்ஷன் இஸ் so strong, he'll run away from reality just to enjoy this fantasy. He's living a fantasy world. And it's so nice that he would rather lose reality to be in this fantasy. Till he wakes up from this to realize that this is not real. What he thinks is real is not there. Then only I can fix it. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறது எப்படி? He has to. I can't. அதான் YOLO. நான் சொன்னேன் YOLO உனக்கு. YOLO ஒரு real meaning என்னன்னா each moment will be gone. So you must bring meaning to each moment. எல்லா மொமெண்ட்டுக்கும் நீ மீனிங் கொடுக்கணும். ஏன்னா you live only once. அதான் ரியல் YOLO. நம்ம மக்கள் என்ன YOLO, doesn't matter, I will spend my money, YOLO. I'm talking reality. What is philosophy is what he is doing. Where he's justifying this. That is philosophy, that is fantasy, that is religion. What I'm saying is reality. Reality is none of this matters. So when none of this matters, then you don't need to torture yourself with this. But I cannot tell him this, he'll use that as an excuse to do more of. நீ என்னடா படிச்ச காலேஜ்ல? நான் விஷுவல் கம்யூனிகேஷன். நான் சார் மூட்டிங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாவது போலாம்னா. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். அவ்வளவுதான், வாழ்க்கையை மூடிட்டு வீட்டுக்கு போலவா? நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, இதுக்கு மேல உன் கையில இருக்கு. பண்ணிடலாம் சார். சரி, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. கல்யாணம். ஐயோ சாமி, வேற. ஆமா, இந்த வீடியோ ரொம்ப அடிச்சிட்டோம். எப்படிதான் எடிட் பண்ணி வெளில வந்திருக்கோம்னு தெரியல. பாட்காஸ்ட் ஆனால் டெஃபினட்டா ஓடி இருக்கு. இவ்வளோ நேரம் எங்கள் பாட்காஸ்ட் கேட்டதுக்கு மிக்க நன்றி. அருணுக்கு யாராவது ஐடியா இருந்ததுன்னா எப்படி இந்த போதையிலேருந்து அவனை வெளில கொண்டு வரணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அருண் ரொம்ப 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 கிரேட்ஃபுல்லாக இருப்பார். உங்கள்கிட்ட பேசி வேஸ்ட், உங்களை தான் கடவுள் கூட காப்பாற்ற முடியும்.